சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய பார்வதி பதையே தேவா தாய்மானவர் பாடல் செம்மையான கருவு. மூன்றாவது பாடலுக்கு விளக்கம் வாசிக்கிறோம். பாடலை வாசிக்கிறேன். அவ்வியம் இருக்க அவ்வியம் இருக்க நான் என்கின்ற ஆணவம் நான் என்கின்ற ஆணவம் அடைந்திட்டிருக்க லோபம் அடைந்திட்டிருக்க லோகம் அருளின்மை கூட அருளின்மை கூட கலந்து உள்ளிருக்கமே கலந்துள்ளிருக்கமே ஆசா பிசாச முதல ஆசா பிசாச முதலா வெவ்விய குணம் பர இருக்க என் அறிவோடு வெவ்விய குணம் பல இருக்க என் அறிவோடு மெய்யன் நீ விட்டிருக்க வெளியன் நீ வீட்டிருக்க விதியில்லை என்றிலோ பூரணம் எனும் பெயர் விதியில்லை என்னிலோ பூரணம் எனும் பெயர் இருக்கில் உரைவேறு குலதோ இருக்கில் ஒரு வேறு உளதோ கப்பு மதமாகின்ற நாகவாசத்தினால் கோமலமாகின்ற நாகவாசத்தினால் கட்டுண்ட உயிர்கள் மூச்சை கட்டுண்ட உயிர்கள் மூச்சை கடித அலபதியவரும் ஞான சஞ்சீவியே கடிதவலியவர் ஞான சஞ்சீவியே கதியான பூமி நடுவுள் கதியான பூமி நடுவுள் செவ்விதின் வளர்ந்தோங்கு திவ்ய குணமேறுவே செவ்விதின் வளர்ந்தோங்கு திவ்ய குணமேறுவே சித்தாந்த முக்தி முதலே சித்தாந்த முக்தி முதலே திரகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே சின்மயானந்த குருவே வெவ்விய குணம் பல இருக்க என் அறிவோடு வெய்ய நீ வீட்டு இருக்க. தாய்மானவர் தன்னுடைய பாடல்களிலே நிறைய இடங்களில அறிவிலே வீட்டிருப்பதாக கடவுள் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி சொல்றார். என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேஜோமயானந்தமே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது என் சித்தமறியாதபடி சித்தத்தில் நின்றலகு திவ்ய தேஜோமயத்தை அப்படின்னு சொல்லி சொல்றார். அறிவினுக்கு அறிவாகி ஆனந்தமயமாகி அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்றார். அப்படி இறைவன் எங்கு குடியிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நம்ம மனசுன்னு சொல்லி சொல்றோம். ஆனா இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் அறிவுன்னு சொல்லி சொல்றாரே தாய்மனவர். என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கிட்ட இருக்கிற பொருள் ஒன்றுதான். அந்த பொருளே ஒரே பொருள் என்ன ஆகுதுன்னா பல்வேறு நிலைகளில் வேறு பெயரை எடுத்துக்கொண்டு செயலாற்றுகிறது. மல்டி டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மனசே புத்தியாக செயல்படுகிறது, மனசே கர்த்தாவாக செயல்படுகிறது, மனசே எண்ணங்களுடைய தொகுப்பு, அதனுடைய விஷயங்கள்லாம் அடங்கி இருக்கின்ற இடமாகவும் செயல்படுகிறது.
சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்லும் பொழுது 16 விஷயங்கள் சேர்ந்தது சூக்ஷ்ம சரீரம் சொல்லப்படுது. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் 3 சரீரம். சூக்ஷ்ம சரீரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 பிராணம், ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனசு 1, இதெல்லாம் சேர்ந்து 16. அதனால மனிதனுக்கு என்ன பேர் அப்படின்னா ஷோடச கல பூஷ. ஒவ்வொன்றும் ஒரு கலை அப்படின்னு சொல்லப்படுது. என்ன? 5 பிராணம், பிராண அபான வியான உதான சமான 5 வாயு, 5 ஞானேந்திரியங்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி, கர்மேந்திரியங்கள் வாக்வாணி மாதவாயு உபஸ்தம் 15. மனசு 1. இப்போ புத்தி சுத்தம் அகங்காரம் எங்கே அப்படின்னு கேட்டால் மனசுக்குள்ளவே எல்லாத்தையும் அடக்கிறார். ஏன் அப்படின்னா மனசே புத்தியாகும், மனசே அகங்காரமாகும், மனசே என்ன ஆகுது அப்படின்னா கர்த்தாவாகவும் செயல்படுகிறது. சங்கல்பம் சங்கல்பங்களை உருவாக்கும் போது மனசு இதுதான் செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணும்போது புத்தி, நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அகங்காரம். இந்த பதிவுகள், இந்த நான் தான் செஞ்சேன் அப்படின்றத பதிவாகிறது எங்க அப்படின்னா மனசுக்குள்ள பதிவாகுது. சிந்தனை, கருத்து, சித்தம். இதெல்லாம் இப்போ காலையில் பார்த்தோம்னா அப்பியம், லோபம், ஆணவம், அருளின்மை, இதெல்லாம் நமக்கு இருக்கிற கெட்ட குணங்கள். இதெல்லாம் நம்மளால போக்க முடியாது. முடியும், ஆகாத காரியமே கிடையாது. ஆனால் அதற்கு யாரை நாம் துணை புரிய வேண்டும் அப்படிங்கிறது அங்கதான் விஷயமே இருக்கு. அப்போ நம்மகிட்ட நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது வெவ்விய காலையில தொடர்ச்சி எதுக்காக அதை கொண்டு வர அப்படின்னா சூக்ஷ்ம சரீரம், மனசு 16 ஷோடச கலை அப்படின்னு எதுக்காக சொல்றோம் அப்படின்னா அதனாலதான் என்ன பண்ணுறதுங்க, ஒரு மனிதன் இறந்தால் அவனுக்கு 16வது நாள் என்ன பண்றோம், திதிக்கும். இப்போ மனசு ஒன்றுதான் இருக்கு, மனசே பலராக என்ன பண்ணுது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வெவ்விய குணம் பல அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா குணமும் சேர்ந்து எங்க போய் லேண்ட் ஆகுது அப்படின்னா மனசு தான். அகங்காரம் எங்கிறது வருது, மனசு தான். ஆசை எங்கிறது வருது, மனசு தான். லோபம் எங்கிறது வருது, மனசு தான். அருளின்மை எங்கிறது வருது, மனசு தான். எல்லாம் ஒன்றுத்திலிருந்து தான் வருது. அந்த மனசுக்கு எவ்வளவு வலிமை இருக்கும். பகவத்கீதையில கிருஷ்ணரிடத்துல அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறார். தேவா, பகவானே கிருஷ்ணா, மனதை என்னால் அடக்க முடியல, கட்டுப்பாடு பண்ண முடியல, இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல. கிருஷ்ணரே ஒத்துக்கொடுக்கிறார், ஆம், மனிதனுடைய மனதே அடங்காததுதான், ஆனால் அதையும் பயிற்சியினால் செய்யலாம். அபியாசேனத்து கௌந்தேய வைராக்கியனச்ச கிருஹ்யதே. முடியும், முடியாது கிடையாதப்பா. நியாயமாக நிமித்துறாங்க சில பேர், அது முடியலாத பரவாயில்ல, உன் மனசை நீ சரி பண்ண முடியுமா? மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அந்த கரணம் அடங்க துறப்புதுவில் எந்த துறவிலும் நன்று எந்தாலும் பராபரமே. சித்த மௌனம் செயல்வாக்கு எல்லா மௌனம் சுத்த மௌனம் என்பார் வாய்ப்பது என்றோ பராபரமே. ஞானிகளும் முனிவர்களும் மகான்களும் மனசை கட்டுப்பாட்டு பண்றதுக்கு தான் எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி வெவ்விய குணம் பல இருக்க என் அறிவோடு மெய்யன் நீ வீட்டு இருக்க. உலகத்துல நல்லவங்க இருக்கிறாங்க, பொல்லாதவங்க இருக்கிறாங்க, இரண்டும் கலந்தவங்க இருக்கிறாங்க. ஒரு ஊர்ல எடுத்துக்கங்க, விதவிதமான ஆள்னா இருக்காங்க, விதவிதமான கம்யூனிட்டி பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவரவர்களுடைய போக்கில் கடவுளை வழிபடுகிறார்கள். ஒரு சமுதாயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஊர்னு எடுத்துக்கிட்டோம்னா வேரியஸ் பீப்புள் இருக்காங்க. ஹிந்துஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க. எல்லாருமே அவங்களுடைய தெய்வத்தை அவர்களுடைய போக்கில் வணங்குகிறார்கள். அதே நேரத்தில் என்ன அப்படின்னா பணக்காரர்கள் இருக்கிறார்கள், ஏழைகள் இருக்கிறார்கள், ரொம்ப வறியவர்கள் இருக்கிறார்கள், இடைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அப்படி சமுதாயத்தில் நிறைய இருக்கிறாங்க. அதே நேரத்தில் விலங்கு, பறவை, மனிதன் 84,100,000 பிறவிகள் இந்த உலகத்தில் இருக்கு. 84,100,000 யோனி வேதங்கள் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லப்பட்டது. இவ்வளவு உயிரினங்களில் யாருக்கான கடவுள் இருக்காரு? விலங்குல இருக்காரு, யானையில் இருக்காரு, பறவையில் இருக்காரு, மனிதனிலும் இருக்கின்றார். அப்படி இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா
இறைவன் இல்லாத இடம் எங்குமே இல்லை. எப்படி காலையில் நான் சொன்னேன், சூரியன் இந்த உலகம் முழுவதும் அந்த வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் தந்து கொண்டிருக்கிறது. அதை வாங்கி ரிஃப்ளெக்ஷன் பண்ணக்கூடிய சக்தி சில பொருள்களுக்கு மட்டும்தான் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, சோலார் அல்லது கண்ணாடி இல்லை நிறைய இருக்கும். அப்படி ரிஃப்ளெக்டிங் மீடியம், ரிஃப்ளெக்டிங் அதிகமாக பண்ணுறது ஒரு விஷயம், ஒரு வஸ்து எது அப்படின்னா மனிதன். மனிதனுக்கு இறைவ சாநித்தியம் தெய்வ சாநித்தியம் இருக்குங்கிறத ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறது, அதை வெளிக்கொணர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகளை நாம் இந்த மாதிரி குணங்களை நீக்கிவிட்டால் அந்த வாய்ப்புகள் என்ன ஆகுது, அதிகமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும். சொல்ல இருக்க இடத்துல கடவுள் மெய்யன், நல்லா ஞாபகம் வச்சுங்க, அந்த பேரெல்லாம் சொல்லிக்கிட்டே வர. கடவுளுக்கு இன்னொரு பேர் என்ன, மெய்யன், பூரணன், நன்றுடையான், தீயதில்லான், காலத்தை கடந்தவர், நிர்மலன், கால அதீதன், தூய்மையை வடிவானவன். இப்படி நிறைய பேர் இருந்தாலுமே ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லப்படுது, தீது இல்லாம. என்னது? தீது இல்லாம. அப்போ 100%ல 1% நல்லது இருக்கு, 99% கெட்டது. இது கொஞ்சம் கொஞ்சமா என்ன மாற்றி அமைக்கணும். இந்த பர்சன்டேஜை கூட்டணும், அந்த பர்சன்டேஜை குறைக்கணும். இது கூட்ட தானே இதாகுன்னா குறைச்சு சொல்றாரு. பூரணனாக எங்கும் இருப்பவராக இருக்கின்ற கடவுள், நீக்குவார நிறைந்திருக்கிறார் கடவுள் என்ன பண்றாருன்னா, உனக்கு ரூல் விதி என்ன, கடவுள் இறைவன் அப்படின்ற அதனுடைய டெபினேஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா இப்போ சொன்னதெல்லாம் வந்தது. அப்படி இருக்கும் பொழுது என்னிடத்திலும் நீ இருக்கின்றாய், இவை இந்த இறைவனுடைய உள்ளத்திலும் மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்கும் பொழுது அதற்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் நீ சொல்ல முடியுமா அப்படின்னு இறைவனிடத்தில் கேள்வி கேட்கிறார். அதுதான் அந்த மெய்யன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா, எக்காலத்திலும் இருப்பது, 3 காலத்திலும் இருப்பது, நிகழ்காலத்தில் இல்லாமல் இருந்து, இறந்த காலத்தில் இல்லாமல் இருந்து, வருங்காலத்தில் வருமா அப்படின்னா கிடையாது. இன்றும் பின்பும் முன்பும் என்றும் எப்பொழுதும் இருக்கக்கூடியதுனால அதுக்கு என்ன பண்ணது அப்படின்னா மெய். அதனால இந்த இடத்துல அந்த வார்த்தையை போடுற மெய்யன். மெய்யன் நீ வீட்டிருக்க விதி இல்லை, இதுல எந்த மாற்றமும் கிடையாது, இதுதான் விதி. இன்னும் என்னிடத்திலிருந்து தப்பிச்சுல போக முடியாது, நீ நான் ஓட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது. விதி இல்லை எண்ணிலோ பூரணன் என் பெயர் ஒரிக்கில். மெய்யன் நீ இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அடுத்த செகண்ட் பூரணம் நீ இல்லை. மெய்யான ஆள் இல்லை அப்படின்னா நீ பூரணம் அல்ல. அது 2 வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும், கோரலேட் பண்ணிக்கணும். மெய்யன் பூரணன். மெய்யன் அப்படின்னா எக்காலத்திலும் இருப்பது, பூரணன் அப்படின்னு சொல்லி சொன்ன அது எல்லா இடத்திலும் இருக்கு. 2 விஷயம் நல்லா எழுதிக்கலாம். எக்காலத்திலும் இருப்பது, எங்கும் இருப்பது, எப்பொழுதும் இருப்பது, எல்லாவற்றிலும் இருக்கும். இத்தனை விஷயம் சொல்ற. மெய்யன் பூரணன் என்னும் பெயர் நெருக்கில் உரை. உரை அப்படின்னா மீனிங், உரை வேறும் உலகம். இப்போ தாய்மானவருடைய வேலை என்னன்னா, மனசுக்குள்ள நீ இருக்கிறது கொண்டு வந்து அடுத்தது என்ன சொல்றாரு, நீ வந்த பிறகும் எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த கெட்ட குணங்கள்லாம் போக மாட்டேன். அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு, 2ம் வந்து உட்கார்ந்து தொந்தரவு. அதுதானே கலிகாலத்தில் பிரச்சனை. ஒரே மனிதனுடைய மனசுக்குள்ள நல்லது வந்துருச்சு, கெட்டதை வந்துருச்சு. போன யுகத்தில் அப்படி கிடையாது. நல்லவன் தனி, கெட்டவன் தனி, அசுரர்கள் தனி, தேவர்கள் தனி. இப்போ நம்மகிட்ட 2 பேரும் உள்ள வந்தாச்சு. அசுர யாருன்னா நான் தான், தேவர் அதுவும் நான் தான், கடவுள் அதுவும் நான் தான். இப்போ கடவுள் தன்மையை நாம் வந்து மேல் நோக்கி வளர்க்க அசுர குணமெல்லாம் போகுது, தெய்வீக குணங்கள்லாம் வளருது. தெய்வீக குணங்களை வைத்து நம்ம என்ன பண்றோம், தெய்வ நிலையை அடையலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், ஆகலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்லக்கூடாது, அங்கேயே தீரணும். அப்போ என்ன சொல்றதுல
அதுக்கு என்ன வழிங்கிறது அடுத்த பேராகிராஃப். கப்புமலம் ஆகின்ற நாகபாசத்தினால் கட்டுண்ட உயிர்கள் மூர்ச்சை. என்ன அப்படின்னா, ஒரு பாம்பாட்டி இருக்கான். என்ன பண்ணுறான்? பாம்பாட்டி. இந்த பாம்பாட்டியோட பாம்புக்கு அதுக்கு பல்லில் விசைகள் இருக்குமா இருக்காங்க? இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணுறான்? மகுடி ஊதுறான். அவனை கையில் பிடிக்கிறான். என்னமோ ஒரு துணியை எடுக்கிற மாதிரி அப்படியே பிடிச்சி உள்ள டப்பாக்குள்ள போட்டு போடுறான். என்னென்னலாம் பண்ணுறான். அவன் வித்தை காட்டுறான் நம்மகிட்ட. என்ன காட்டுறான்? வித்தை. ஆனால் இந்த பாம்பாட்டு எவ்வளவு வித்தைகள் செய்தாலும் பார்க்குறவங்க நாம் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோமா? பயந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு நம்மளால ஏதாவது பாதிர போகுது, சீரிட போகுது. ஆனால் அவனுக்கு பயம் இருக்கா? அவன் மகுடி வாசிச்சு அதை சொல்லி ஆடாததான் எல்லாம் என்ன பண்ணுறான்? ஆட்டு வைக்கிறான். ஆட்டு விட்டு முடிச்சுட்டு எல்லாம் அந்த மகுடியெல்லாம் வாசிச்சு முடிச்ச பிறகு இந்த பெட்டி பாம்பா என்ன பண்ணுறது? அந்த பாம்பு உள்ள போய் அடங்குது. ஆனால் உண்மையிலேயே அந்த பாம்புக்கு என்ன இருக்கு? விஷம் இருக்கு. அந்த விஷத்தை எந்த இடத்துல விஷம் இருக்கோ அந்த விஷத்தை என்ன பண்ணுறான்? பல்லில் தானே விஷம் இருக்கான், நாக்கில் விஷம் இருக்கான், பல்லு தான். அதை எடுத்துடும். விஷமில்லாத பாம்பை அவன் என்ன பண்ணுறான்? ஆட்டு வைக்கின்றான். ஆனால் அதே நேரத்தில் அந்த பாம்பு விஷமில்லாத தன்மைக்கு ஆக்குவதற்கு முன்னாடி அந்த பாம்புக்கு என்ன இருந்திருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். அந்த விஷத்தை யார் எடுத்தா? ஆஸ்பத்திரிக்கு அப்புறம் பாம்பு தான். அப்போ விஷத்தை எடுப்பதற்கும் அவனுக்கு தெரியும், அந்த பாம்பை ஆட்டுவிப்பதற்கும் அவனுக்கு தெரியும். பாம்பு பெட்டிக்குள்ள போட்டு அதை அடக்கி வைத்து இந்த கட்டுப்பாட்டை கொண்டு வரதுக்கு அவனுக்கு என்ன ஆகுது? தெரியுது. கப்பு மலம் ஆகின்ற நாகவாசத்தினால். சரி, இது ஒரு கதை. பாம்பாட்டி கதையை சொல்லிட்டேன். இப்போ காட்டுக்குள்ள ஒரு பாம்பு இருக்கும். என்ன பாம்பு? மலைப்பாம்பு. என்ன பாம்பு? மலைப்பாம்பு. மலைப்பாம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உடம்பு ஃபுல்லாக சுற்றி உடம்பு போட்டு அப்படியே கசக்கி உடைக்கும். தூள் எலும்புலாம் நொறுக்கும். ஆனால் தலை மட்டும் அப்படியே ரெடியாக இருக்கும் அதனுடைய வாய். அப்புறம் என்ன பண்ணோம்? அப்படி தலையில் காய வச்சு அப்படியே உடம்பு உள்ளே இழுத்து முடிச்சு. இப்போ யமன் என்ன பண்ணுறாங்க? மார்க்கண்டேயனுக்கு மாசக்கயிறை போட்டு கட்டுறான். லிங்கத்தோட சேர்த்து கட்டுறான். அதான நடக்குது கதை. அப்போ இறைவனிடத்துல இவர் சரணாகதி அடைஞ்சிட்டான். யாரு? மார்க்கண்டேயன். உடனே என்ன பண்றாரு? சிவன் வர்றாரு. யாரோடா? என்னுடைய பக்தனுக்கு நீ இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி என்ன பண்றாரு? காலால உதைக்கிறாரு. காலனை காலால் உதைத்த காலகாலன். எப்படி பார்க்க? காலனை காலால் உதைத்த காலகாலன். காலத்துக்கு அப்பாற்பட்டவர், கால அதீதன். யாரு? சிவன். யமனுக்கு யமன் யாரு? சிவன். அது பாசக்கயிறு. அது யமலோகத்துக்கு உண்டான கயிறு. இது ஒரு பக்கம். பாம்பாட்டி ஒரு பக்கம். மலைப்பாம்பு என்ன ஆகுது? பாசக்கயிறு மாதிரி என்ன ஆகுது? சுத்திக்கிட்டா. ஆனால் உயிர் போகல, குழுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன இருக்குன்னா மூர்ச்சை அடைந்து விட்டான். போட்டிருக்காங்க, கப்புமலம் ஆகின்ற நாகவாசத்தினால் கட்டுண்ட உயிர்கள் மூர்ச்சை அப்படின்னு போட்டு. நீ சாகலை, மயக்கமாக தான் இருக்க. என்ன மயக்கம்? கப்பு மலம். மலம்னா என்னது? மலம்னா என்னோட படிச்சதுல ஆணவம், அகங்காரம், அப்புறம் என்ன? அருளின்மை, லோபம், பொறாமை, இதெல்லாம் மலம், அழுகு. கப்பு மலம். இந்த இடத்துல மலத்துக்கு என்ன கொடுக்குறாரு? விஷம் கொடுக்குறாரு. நம்மளை எல்லாருக்கும் நம்ம உடம்புக்குள்ள என்ன வாங்கிருக்கு மனசுக்குள்ளார விஷம் பரவி. ஆனால் நம்ம செத்து போயிட்டோமா? மூர்ச்சையில மயக்கத்தில் இருக்கு. என்ன மயக்கம் அப்படின்னா அஞ்ஞானம் சூழ்ந்து உலக மயக்கத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அதே இருக்கும். நம்ம உடம்பு, மனசு, புத்தி எல்லாத்துலையும் என்ன சுற்றி இருக்கு? இந்த காம, குரோதம், லோகம், மோகம், மனம், ஆச்சரியம், அகங்காரம் இருக்கிறதுல எல்லாம் சேர்த்துக்கணும். எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஆனால் நமக்கு உயிர் இருக்கு, மூர்ச்சை அடைந்து இருக்கின்றோம், மயக்கத்தில் இருக்கோம். ஆனால் உலாவிக்கிட்டு இருக்கோம், மனிதனாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதுபோல நாகபாசம் என்ன ஆகுது? இந்த லக்ஷ்மணனுக்கு போட்ட நாகபாசம் அப்படியே செத்த பணமோ. உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்றாரு?
சஞ்சீவி அந்த மலையை போய் எடுத்துட்டு வரது போறாரு. இந்த வாசனை பட்டாலே உயிர் வந்துடும். தற்சமயம் நாகவாசத்தினால் கட்டுண்டு கிடக்கின்ற லக்ஷ்மணனை போலவும் மலைப்பாம்பு ஒரு மனிதனை சுற்றி இருக்கும் பொழுது உயிரோட இருக்கா, அது கவ்வி இருக்கு, பிடிச்சிருக்கு, சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் விஷம் வந்து போகலை, அதுக்குள்ளார வந்து விஷமாக மாட்டலை, உயிருக்கு போராடி. இதில் இன்னொன்று சொல்கிற சாமி என்ன அப்படின்னா, பாம்பே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பாம்புகள் கடிக்காத கப்புமா பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த பிடிச்ச பயத்தில் என்ன பண்ணிடுவோம்னா மூர்ச்சி ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பாம்பு என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம், கடிக்கும். கடிச்ச உடனே அதுக்கப்புறம் தான் விஷயம். ஒரு சில பாம்புகள் என்ன பண்ணுறதுன்னா கப்பும் இந்த பல்லு பட்டுக்கான்னு பார்ப்பாங்க, இல்லை சும்மா கம்பி இருக்கு, பல்லு படாத விஷயம் ஏறலாம். ஏன்னா தாய்மானவர் அவர் விளக்குறாரு, பாம்பு கடிச்சு செத்தும் போகலை. என்ன அப்போ வந்து பாம்பு உண்மையிலேயே நம்மளை முடிச்சிருக்கானா அதுவும் இல்லை, ஒரு ஒப்புமைக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்ன சொல்றாரு, நாகபாசத்தை கொண்டு வருகின்றார். ஏன்னா அவ்வளோ அதாவது இருக்கிறதுலே கொடிய விஷயம் என்னது, பாம்பு தான். கடிகால வலியவரும் ஞான சஞ்சீவியே கதியான பூமி நடுவுள். இந்த கடிது அகல, கடிது அப்படின்னா விஷம் வந்து ரொம்ப கொடியது, அவ்வளோ சீக்கிரம் போகுமா. ஆனால் சஞ்சீவி மூலிகை வந்தால் இந்த கொடிய விஷமும் போயிடும். இப்போ சஞ்சீவி மலையாக இருக்கிறது யாரு, தாய்மானவர் சொல்றாரு, ஜீவர்களை ஜீவ போதத்தில் இந்த வெவ்விய பல குணங்கள் மலங்கள் அழுத்துகிறது, ஒரே அமைக்கிடுது. சொல்றாரு, நச்சு பாம்பு கம்மி பிடிக்குது. பாம்புக்கு விஷம் வந்து அதனுடைய உடம்புல இருந்தால் ஒன்றும் செய்யாது, இது வெளியில வந்தாச்சுன்னா நம்ம மற்றவர்களுக்கு என்னது விஷம். அதே மாதிரி நம்மளுடைய உள்ளத்தில் நம்முடைய மனதில் வெவ்விய பல குணங்கள் இருக்கின்றது. அது நமக்கு உள்ள இருக்கும்போது விஷமாக இருந்தாலும் நமக்கு ஒன்றும் தெரியறதில்லை, ஈஸியாக போய்கிட்டு இருக்கும். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலே கட்சியே கம்பனேன்னு சொல்லி சொல்றோமே, யாராவது நம்ம கவலைப்பட்டிருக்கோம், அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம் சொல்றாங்க சில பேர். சாவல் தருவாய், இதோட எனக்கு இந்த பிறவி வேணும், பட்ட கஷ்டமெல்லாம் இறைவா கொற்று போயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இறைவன் நம்மளை கொற்று போக விட மாட்டான். அப்புறம் சொல்றோம், நான் போகணும்னு தான் விரும்புகிறேன், கடவுள் என்னை கூப்பிட மாட்டேங்கிறேன். அப்போ பேராண்டி கேட்குறாங்க, பாட்டி நான் வேணா நாளைக்கு கூப்பிட்டு வரேன், ரெடியாக இருக்கிறியா? சும்மா சொன்னாப்பா, பேத்தி கல்யாணம் எடுத்து பார்த்துக்கோ. ஓ, நம்முடைய வாயில் வர வார்த்தைகள்லாம் என்னது அப்படின்னா, சோகத்தினாலும் விரக்தியினாலும் வருவதே ஒழிய வைராக்கியத்தினால வர்றது. அங்க பாயிண்ட புரிக்கணும். விரக்தியினாலும் உடல் வலியினாலும் இனிமே வாழ வேண்டாம் அப்படின்ற ஒரு மோசமான சூழ்நிலை வரும்போது எனக்கு இந்த பிறகு வேணும். இது எந்த கணக்கில் சேர்க்கணும்? இது யாரை ஏமாத்துற வேலை? உண்மையிலேயே வைராக்கியத்தோடு சொன்னீங்கன்னா அடுத்த செகண்ட் கடவுள் பக்கத்தில் வந்துருவார், பார்க்கலாம் கிளம்பலாம். டைரக்டாக உடனே நான் என் தேர்தலே நான் கைலாசம் கூட்டிட்டு போறேன்னு நாயன்மார்கள்லாம் கூண்டோட கைலாசம் போனாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம போகலாம். ஏன்னா நமக்கு அந்த வைராக்கியம் வரலையே, இல்லை வரல, வர மாதிரி இருக்கு, மறுபடியும் போயிடுது. இந்த சாமி வருது மாட்டேங்க சாமி சொல்றாரு இந்த இடத்துல. அப்போ இந்த நாகபாசம் கட்டுண்டு இருக்கின்ற நம்ம எல்லாம் மூர்ச்சை அடைந்திருக்கின்றோம், மயக்கத்தில் இருக்கின்றோம். நாகபாசம் சுற்றி கொண்டது மலைப்பாம்பு, மலை பேர் என்ன, பாம்பாட்டி கதை, எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அப்போ என்னதான் நமக்கு பிரச்சனை அப்படின்னா, நம்முடைய நிஜ சொரூபத்தை இந்த நாகபாசம் மறைத்திருக்கிறது. நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வரேன். நிஜ சொரூபம், ஜீவபோதம், நிஜ சொரூபம் வரணும்,
ஜீவபோதம் ஒழியும். ஜீவபோதம் ஒழியறதுக்கு இந்த கெட்ட குணங்கள்லாம் போகணும். சொல்றார் இந்த இடத்துல, நாகபாசம் என்கின்ற விஷயம் நிஜஸ்வரூபத்தை மறைத்திருக்கிறது. இப்போ நம்ம யார் என்ன? நான் ஆத்மஸ்வரூபம், நான் ஆத்மா, எனக்கும் இறைவனுக்கும் வித்தியாசம் இல்லை, உன்னுடைய அம்சமாகத்தான் நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம், எல்லாம் கேட்குறோம். வலிய வரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இறைவன் வலிய வரலாம். நீ ஒரு அடி எடுத்து வச்சா ஒரு அடி எத்தனை வராது மாற்றிட்டாங்க தெரியுமா? ஒரு அடி எடுத்து வச்சா 100 அடி வரலாம். நான் கேட்டேன், இந்த காலேஜ் பசங்க கிட்ட ஒரு தடவை ஸ்பீச் கொடுத்தேன். கடவுள் ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி வராது, பின்னாடி எவ்வளோ மொத்தம் 100 அடி. என்னடா சொல்கிறாங்க? ரஜினிகாந்த் அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்றாங்க. அந்த டயலாக சொல்றாங்க. நான் பார்த்தேன், அந்த லோகத்தை போய் இவன்ட்ட பேசுறேன். கடவுள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் உபதேச மொழியில் சொல்றாரு, ஒரு அடி எடுத்து வைத்தால் கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கொஞ்சமாவது முன்னாடி குழந்தைகள்லாம் தவழ்ந்து படுத்திருந்து எந்திரிச்சு நிற்கிறதுக்கு அந்த நேரம் வரும்போது அப்படியே தள்ளாடிக்கிட்டே இருக்கும். அப்பா என்ன பண்ணுவார், அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த 2 விரலை கொடுப்பாங்க, கொடுத்து பிடிச்சிக்க அப்படிப்பாங்க. பிடிச்சிக்கிட்டு நின்ன உடனே விட்டுருவாங்க. அப்படியே நில்லு அந்த குழந்தை என்ன பண்ண தருவாங்க, அப்படி விட்டு போச்சு. மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, தூக்கி நடக்கணுமே, நடக்க விடணுமே. அந்த மாதிரி கடவுள் நம்மளை தூக்கி விடுறாரு. நம்ம பொத்து என்ன பண்ணுறோம், ஆனாலும் விட மாட்டாங்க. என்ன அப்படின்னா, கடவுளுக்கு ஒரு பேர் இருக்காங்க, நச்சினாருக்கு இனியன்னு ஒரு பேர். அவரை யார் தொந்தரவு பண்றாங்களோ அவங்கள ரொம்ப பிடிக்குமா. கடிது அகல, கடுமையான நாகவாசம் அகலுவதற்கு வலிய வரும் ஞான சஞ்சீவி. இது அஞ்ஞான சஞ்சீவி கிடையாது, இது சஞ்சீவி மலையும் கிடையாது, ஞான சஞ்சீவி. ஞானம் சொல்லி வந்தாலே இது யாரை குறிக்குதுன்னா குருவை குறிக்குது. கடிதகல வலியோரும் ஞான சஞ்சீவியே கடைசியில் சொல்றாரு, கதியான பூமி நடுவு. இதுக்கு என்ன பொருள்? கதி அப்படின்னா நம்ம எங்க போய் சேர வேணுமோ அந்த இடம். சொல்றோம்ல, நீ என்ன கதி ஆக போறியோ, நான் எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறேன். அப்படியே படிக்க வச்சு ஆளாக்கி வேலை வாங்கி கொடுத்தா நீ சொல்றதை கேட்குறீங்க, என்ன கதியாக போறியோ, அப்போ உன்னுடைய முடிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த வார்த்தை, அதே வார்த்தையை யூஸ் பண்றார் தாய்மார், கதியான பூமி நடுவுள். இது என்ன மீனிங் அப்படின்னா, தாய்மானவர் சொல்லுகின்றார். எதை வச்சு மீனிங் கொடுக்குறாருன்னா, தண்ணீர் இருக்கு, வாட்டர், கிணற்று நீர், ஆற்று நீர், ஊற்று நீர், சாக்கடை நீர், கடல் நீர். எத்தனை எடுத்துங்க அப்போ? 5 இருக்கு. கிணறு, ஊற்று, ஆற்று நீர், சாக்கடை, கடல். கடல் நீர்ல என்ன கலந்துருக்கு? உப்பு. சாக்கடையில் என்ன கலந்துருக்கு? அழுக்கு. ஆற்று நீர், ஆற்றுல என்ன மண்டல் மண் கலந்து. கிணத்துல என்ன கலந்து? மண்ணு வாசனை இருக்கும். கிணத்து நீர்ல அதில் ஒரு தன்மை இருக்கும், ஒரு மாதிரியான வாசனை. கிணற்று நீர், ஆற்று நீர், அப்புறம் கடல் நீர், சாக்கடை, இன்னொன்று என்ன சொன்னேன், ஊற்று நீர். ஊற்று தண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்டாக இருக்கும், சொன தண்ணி நல்லா தேன் கலந்த மாதிரி ஊற்று நீர். ஆனால் உண்மையான மழை நீர் ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பியூர் வாட்டர், எந்த டேஸ்ட்டும் இருக்காது, பிளெயின் பியூர் வாட்டர். அந்த வாட்டருக்கு நிகரான பூமி. அது எங்கே நேராக பூமியில் வானத்துலேருந்து நேரம் எங்கே வந்து விழுது? வைகை டேம் போதா? நேரம் எங்கே வருது? பூமிக்கு தான் வருது. சேர வேண்டிய இடம் எங்க? மழை நீர் நேரம் எங்கே வந்து விழுது? சேர வேண்டிய இடம் பூமி தான். ஆனால் கடலில் போய் விழுந்தா உப்பாயிடும். கடலுக்கு என்ன டென்ட்டை போட்டு வச்சோமா, ஓப்பனில் தான் இருக்கு. அதே மழை நீர் கடலில் போய் விழுந்தா என்ன ஆகுது? உப்பாயிடும். கிணத்துல போய் விழுந்தா என்ன ஆகுது? அது ஒரு டேஸ்ட். சாக்கடையில் போய் விழுந்தா அழுக்காயிடும். இப்படி இருக்கு. ஆனால் உண்மையிலே தண்ணீரோட கதி எங்க அப்படின்னா பூமி.
வாட்டரோட கதி என்ன? பூமி தான். அந்த இருக்கு கிரவுண்ட் இருக்கு, நல்லா வெளுத்து வாங்குது மழை, 10 நிமிஷம் கழிச்சு மண் வாசனை. இந்த மழை நீர் வந்து எப்படி வருது அப்படின்னா, சூரியன் கடலை வந்து சூரிய வெப்பத்தினால ஆவியாகி அதில் இருக்கிற உப்பெல்லாம் எடுத்துட்டு மேகத்துக்கு போயிட்டு மேகத்திலிருந்து ஸ்டோர் ஆகி அதிலிருந்து தண்ணி வருது. கடல் நீர் ஆவியானாலும் சுத்தம் பண்ணி மழை நீர் வருது, கிணற்று நீர் ஆவியானாலும் சுத்தம் பண்ணி மழை நீர் வருது. சாக்கடை எல்லாமே தண்ணி எல்லாம் வந்து அது வந்து பியூரிஃபை பண்ணுறது யார்? சூரியன். எல்லாம் மாற்றி மினரல் வாட்டர் மாதிரி சரி பண்ணி கீழே வருது, ரெயின் வாட்டர். அதனால தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம்லாம் வச்சுருக்கோம். இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லா வகையான நீரும் அங்கங்கே குளத்துல கொட்டையில் இருந்தாலுமே அந்த தண்ணீரோடு வேறு ஒரு விஷயம் சேர்ந்ததுனால தண்ணீரோட உண்மை தன்மை போயிடுச்சு. ஆனால் இயற்கை இறைவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த அழுக்கு நீரையோ உப்பு நீரையோ எல்லாத்தையும் சூரியன் மூலம் எடுத்து சுத்தம் பண்ணி நமக்கு மீண்டும் என்ன பண்றான், மழையாக தருகின்றான். அதுபோல இறைவா ஞான சஞ்சீவியாக நீ வந்து எங்களை எல்லாம் பியூரிஃபை பண்ணி உன்னிடத்தில் நான் சரணாகதி அடைகின்றேன் என்று சொல்ற. உன்னிடத்துல என்ன பண்றேன், சண்டை பண்றேன். நீ என்ன பண்ற அப்படின்னா, கடிது அகல சொல்ற வலிய வரும் ஞான சஞ்சீவியே. கதியான பூமி நடுவுள் இந்த நீரானது எப்படி தன்னுடைய உண்மையான நிலையை அடைந்து முன்னால் இந்த பூமிக்கு கதியாக கடைசி பாயிண்ட் தண்ணி எங்க வந்து சேர வேண்டியது, சுத்தம் பண்ண தண்ணி எங்க வரணும், பூமியில வரணும். அது போல என்னுடைய கதி என்ன தெரியுமா, உன்னில் வந்து கலப்பது, மோட்சம் அடைவது. ஜீவனுடைய கதி என்ன, அடுத்த தடவை பிறக்கத்தான். அதனால சொல்றாரு, கதியான பூமி நடுவுள் என்னை படைச்சிட்ட, ஓகே, ஆனா என்னை நீதான் வந்து என்ன பண்ணணும், கரையேற்ற வேண்டும். இறைவா உன்னை நான் சரணடைகின்றேன். எப்படின்னா தண்ணீர் மாதிரி. கெட்ட குணங்கள் வரும்போது என்ன பண்ணணும், அதுல இருந்து எடுத்து மனசை கொண்டு வந்து நல்ல சொல்லி தரும். நிறுத்தணும் அப்படின்னா கடவுளை நமக்கு என்ன பண்றாரு, துணை புரிகின்றார். டோட்டல் சரண்டர் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய முயற்சி 50% இருக்கும். நாட் ஓன்லி 50%, 90% இருக்கும். சரி, அப்புறம் வர பூமி நடுவில் கொண்டு விட்டாச்சு இறைவா. அடுத்ததுன்னா செவ்விதில் வளர்ந்தோங்கு திவ்ய குணம் மேலுவே. என்னது, செவ்விதில் வளர்ந்து ஓங்கு திவ்ய குணம் மேலுவே. திவ்ய குணமேறு அப்படிங்கிறது இறைவனுடைய குணங்கள், கல்யாண குணங்கள் இருக்கிறதுலே உசந்ததெல்லாம். இறைவனை சார்ந்து இருக்கின்ற அளவு அவனுடைய குணாதிசயங்கள்லாம் நமக்கு வருது. என்ன அப்படின்னா, விவேகம், வைராக்கியம், பக்தி, சிரத்தை, ஞானம், அப்புறம் வந்து தயை, வீரம், குணம், என்னென்னலாம் வருது பாருங்க, எக்கச்சக்கமாக வருது. பகவத்கீதையில தெய்வாசுர சம்பத் விபாகத்தில் தெய்வீக குணங்கள்ல லிஸ்டே போடுற. அதெல்லாம் வந்து எப்போ வரும் அப்படின்னா, அதிக குணங்களுக்கு அதீதமாக இருப்பவனை, குணங்களே வடிவாக இருக்கின்ற குணமேறுவாக இருக்கின்றவன் யாருன்னா ஈசன். இறைவனுடைய கல்யாண குணங்கள், நல்ல குணங்கள் சொல்றாரு. தெய்வீக சம்பத்து சொல்றாரு. செவ்விதின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மலம் நீங்கப்பட்ட சுத்தப்படுத்தப்பட்ட வாட்டர் என்ன ஆயிருக்கு, சாக்கடை தண்ணியிலிருந்து இப்போ நம்ம சுத்தம் பண்ணி இன்னொரு விஷயம் சொல்கிறோம். ஒரே வாட்டரை நல்ல தண்ணி என்ன பண்ணுறோம், சூடு பண்ணுறோம். சூடு பண்ணால் என்ன ஆகுது, எவாபரேட் ஆவியாயிடும். ஆவியானது எங்கே போது மறுபடியும் மேகத்துக்கு போயிட்டு மேகக்கூட்டத்தில் சேர்ந்து மறுபடியும் குளிர்விக்கப்பட்டு என்ன ஆகுது, மழையாக வருது. ரொம்ப குளிர் வச்சோம்னா என்ன ஆகுது, ஐஸ் கட்டியாகுது. அப்போ எல்லாமே மூணுமே தண்ணீர் தானே. ஆவியாக இருக்கிறது தண்ணி தான், மழையாக வந்தாலும் தண்ணி தான், ஐஸ் கட்டியும் தண்ணி தான், ஆனால் உருவம் மாறி இருக்கு. அதுபோல இந்த இடத்துல என்ன சொல்றாரு, செவ்விதின் அப்படின்னு சொல்லி சொன்னான். மலம் நீங்க பெற்ற
மேன்மை அடைந்த. இப்போ இன்னொரு வார்த்தை சொல்றாரு தாய்மார், சுயம் பிரகாசமே வடிவான அப்படிங்கிறது. இந்த செப்பிதின் அப்படிங்கிறது மீனிங் என்னன்னா சுயம் பிரகாசமான. வைரத்தை பட்ட தீட்ட தீட்ட என்ன ஆகுது? வைரத்தை பட்ட தீட்டுறோம் இல்லை, தீட்ட தீட்ட என்ன ஆகும்? நல்லா ஜொலிக்கும். ராமகிருஷ்ணர் ஒரு உதாரணம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, தினந்தோறும் மனசுக்கு பயிற்சி கொடுக்குற மாதிரி இந்த செம்பு பாத்திரத்தை என்ன பண்ணும்? தினந்தோறும் வளைக்கிட்டு ஒரு நாள் விட்டோம்னா என்ன ஆகும்? கழிவு. அதுபோல் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இந்த பாத்திரத்தை வந்து செம்பு பாத்திரத்தை விளக்க 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 என்ன ஆகுது? பிரகாசமாக இருக்கும், பல 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 இருக்கும். நம்ம மனசை வந்து தினந்தோறும் பக்குவப்படுத்த படுத்த படுத்த என்ன ஆகுதுன்னா பிரகாசமாக இருக்கும், எந்த தீய குணங்களும் வராது. அது மட்டும் இல்லை, திவ்யமான என்னென்ன சொல்றாரு? 5 சொல்றேன். மலம் நீங்க பெற்ற, மேன்மை அடைந்த, சுயம் பிரகாசமான, திவ்யமான, எல்லை கடந்த. என்ன கடந்த? ஏன் அப்படி எல்லை கடந்த அப்படின்னா, இந்த சுயம் பிரகாசம் அப்படிங்கிறது வெளியிலிருந்து கடன் வாங்கினது, அதுக்குள்ள இருக்கு. அதை நம்ம சரி பண்ணோம்னா பிரகாசம் ஆகும். செம்பு பாத்திரம் அழுக்கா இருக்கு, தேய்ச்சோம்னா பல பல. வைரம் வந்து குப்பையில் இருந்தா தெரியுமா? ராமகிருஷ்ணர் ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஒரு வைரம் கிடைச்சது ஒரு ஒருத்தர். கத்திரிக்காய் வியாபாரத்தில் போய் கேட்டான். என்ன சொன்ன? கத்திரிக்காய் வேலை தான் பண்ணுவோம். அப்புறம் வேற இடத்துல போய் கேட்டான். அவன் ஒரு ரேட்டை சொன்னான். கடைசியாக தான் வைர வியாபாரி போனான். எங்கப்பா இது கிடைச்சது? விலைமதிக்க முடியாத பொருளாக இருக்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அதை வாங்கினான். அதுபோல விலைமதிக்க முடியாத விஷயம் நம்ம மனசுக்குள்ள இருக்கு. இறைவனுடைய சாநித்தியம். அதை பட்ட தீட்ட தீட்ட சுத்தம் பண்ண பண்ண என்ன வெளியில வருது அப்படின்னா செவ்விதின். என்னது செவ்விதின் அப்படின்னா வெரி பியூரிஃபைடு. செவ்விதின் வளர்ந்து ஓங்கு. நல்லா கவனிங்க. அது என்ன ஆகுது? முதல்ல இருந்தே அப்படி இல்லை. நம்ம தான் என்ன பண்ணிருக்கோம்? கொஞ்சம் கொஞ்சமாக பட்டையை தீட்டி சரி பண்ணி வளர்த்து ஓங்கு திவ்ய குணம் மேலுது. இதெல்லாம் யாருக்கு சொல்லியிருக்குன்னா இறைவனுக்கு தான் சொல்லியிருக்கேன். இப்படி இறைவனுக்கு சொல்லிட்டு அந்த இறைவன் நம்மகிட்ட இருக்காருன்னு சொல்றாரு தாய்மார். அப்பேற்பட்ட பொருள், அப்பேற்பட்ட இறைவன் எங்க இருக்காரு? அடியாருடைய உள்ளத்தில் இருக்கிறார். அதனால்தான் வந்து திருமூலர் பாடுறார், உள்ளம் பெருங்கோயில் பெரிய கோயில். இந்த மாதிரி பூசலார் நாயனார் மனசுக்குள்ளே கோயில் கட்டியிருக்காரு. மனசு எவ்வளவு சுத்தமா இருந்தா அந்த கோயிலுக்கு இறைவன் வருவார். ஏன் நம்ம மனசுக்குள்ள வரமாட்டாங்க? அதனால தாய்மானவர் என்ன சொல்றாரு? ஸ்ட்ராங்கா சொல்றாரு, உன் மனசை நீ சரி பண்ணுங்கிறார். கடைசியில் செவ்விதில் பலர்ந்தோங்கு திவ்ய குணம் எழுவே சித்தாந்த முக்தி முதலே. சித்தாந்த முக்தி முதலே அப்படின்னா சித்தாந்தம் வேதாந்தம் சொல்லி 2 இருக்கு. வேதாந்தம் அது ஒரு பகுதி. சித்தாந்தம் அப்படிங்கிறது சைவ சித்தாந்தம் சொல்லி ஒன்று இருக்கு. எல்லா விதமான முடிவுகளுக்கு அப்பாற்பட்டவர் யாருன்னா இறைவன். வேதமாகவும் இருக்கின்றார், வேதத்திற்கு அப்பாற்பட்டவராகவும் இருக்கின்றார், சித்தாந்தமாகவும் இருக்கின்றார், சித்தாந்தத்துக்கு அப்பாற்பட்டவராகவும் இருக்கின்றார். அதனால என்ன சொல்றாருன்னா முக்திக்கு வித்து யாருன்னா அவர். முக்திக்கு வித்துன்னா முக்திக்கு முதல். இப்போ நம்ம ஒரு வியாபாரம் பண்றோம். வியாபாரத்துக்கு முதல் எவ்வளவு போடுறோம்? ஒரு 1 லட்ச ரூபா போடுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய முக்திக்கு வித்து யாருன்னா இறைவன் தான். அந்த வித்தாகிய இறைவனிடத்திலேயே நம்ம போய் என்ன பண்ண போறோம்? லயமாக போறோம். அதுதான் முக்தி. அதனால முக்திக்கு வித்து அப்படிங்கிறார். வித்துக்குன்னா விதை. அப்பேற்பட்ட முக்திக்கு வித்தானவர் எப்படி இருக்காருன்னா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கின்றார். எதுக்கு அப்பாற்பட்டவர்னா சித்தாந்த முக்தி முதலே. ரொம்ப டாப்ல கொண்டு போயிட்டார். யாரு? தாய்மானவர். என்ன பண்றாருன்னா செவ்விதில் வளர்ந்து ஓங்கு திவ்ய குணம் மேருவே. அதாவது பகிர்முகமா போனாலுமே மேரு உதாரணம் சொல்ற, அந்தர்முகமா போனாலுமே டாப்ல தத்துவத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறார். யாரு? அந்த இறைவன். இப்படி உயர்ந்த விஷயத்தை பற்றி சிந்தனை பண்ண
இந்த பொறாமை லோபம் எல்லாமே வருமா நமக்கு. முக்திங்கிறது என்ன அப்படின்னா அமிர்தத்துவம், மரணமில்லா பெருவாழ்வு, மரணமில்லா பெருநிலை. எல்லாரும் நம்ம செத்து செத்து பிறக்கிறதுக்கு ஆசைப்படுறோமா, இல்லை பிறக்காம இருக்கிறதுக்கு ஆசைப்படுறோமா? பிறக்காம இருக்கும். ஒரு அடியார் பாடுறாரு, என்ன பாடுறாருன்னா, பிறவாதிருக்க வரம் வேண்டும், பிறந்து விட்டால் உன்னை என்றும் மறவாதிருக்க வரம் தர வேண்டும் பாடினார் சிவபுராணத்தில். இவைப்பொழுதும் என் நெஞ்சில் டைம் லிமிட் மாணிக்கவாசகர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, நொடி, நிமிஷம், அரை மணி இதெல்லாம் சொல்லல. இவைப்பொழுதும் அது மில்லி செகண்ட் கூட கிடையாது, அதுக்கு கம்மி. ஆனால் அருணகிரிநாதர் ஒரு இடத்துல பாடுறாரு, சரணகமலாயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் சகட சட சகட சட மூட மட்டி அறியார் என்னென்னலாம் திட்டுறாரு. சகட ஜட மூட மட்டி பயன் அரை மணி அரை நிமிஷம் தான் விட்டாச்சு. இப்போ எங்கே வந்திருக்கோம்? இமை பொழுதும். அதே திருவாசகத்தில் தாய்மானன் மாணிக்கவாசகர் பாடுறாங்க, அப்படி எப்பொழுதும் என்னென்றில் நீங்களாதான் தாழ்வாழ்கிறதுக்கு இன்னொன்று வேணும். என்ன அப்படின்னா, அவனவுடாலே அவன் அருள் இல்லைன்னா உங்களால் அவனை நினைக்கவே முடியாது. அதுவும் வேணாம், இதுவும் வேணும். சொல்றாரு இந்த இடத்துல, செவ்விதின் வளர்ந்தோங்கு திவ்ய குணம் ஏதுவே சித்தாந்த முக்தி முதலே. முக்திக்கு வித்தானவன் யார்? இதானப்பா. சிறகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த கௌரே. இல்லை ஏன் சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தின்னு சொல்றாருன்னா, அந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி இருந்தாலும் இந்த இடத்துல கடைசியாக ஒரு வார்த்தை போடுறார், சின்மயானந்த குருவே. ஏன் அப்படின்னா, தட்சிணாமூர்த்தி சிற்பத்துறையில் இருக்கார். அவர் பேசுறாரா? மௌனம் வியாக்கியா பிரகடித பர பிரம்ம தத்துவம் விமானம் பரசிஷ்டான் தேவ சத்ரிசிகணை ராமிருதம் பிரம்ம நெட்டை ஆச்சாரியேந்திரம் கரகலித சின்முத்ரம் ஆனந்த ரூபம். சின்முத்ரம் ஆனந்த ரூபம். கீழே உட்காந்துருக்கிற முனிவர்கள்லாம் அவரோட வயசு 4 மடங்கு கூட. சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமார். அவருக்கு சின்ன வயசா இருக்கிறவர் என்ன பண்றாரு? உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யார்? தட்சிணாமூர்த்தி. அவர் பேசுறாரா அப்படின்னா, பேசுறதும் இல்லை. என்ன அப்படின்னா, இது மூணுமே என்னதுன்னா, ஆணவம், கம்மம், மாயம், ஸ்தூல சூக்ஷ்ம காரணம். அப்புறம் மனம், புத்தி, சித்தம், இப்படி என்னென்னலாம் உலகத்தில் இருக்கோ மூணா இருக்கு. அது எல்லாத்தையும் பிரிச்சு எதில் இருந்து அப்படின்னா, ஜீவாத்மா அப்படிங்கிறது பரமாத்மாவோடு இணையும் போது மற்ற 3 விஷயங்கள்ல எக்ஸெட்ரா எல்லாமே ஓடி போயிருக்கு. அதுதான் சின்முத்திரை. அதை தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களுக்கு என்ன பண்றாரு? மனதை இதுதான் ஆள்காட்டி வரலாம் என்ன பண்ணிக்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்கு. அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா அதுதான் சின்முத்திரை. அந்த விளக்கத்தை சனகாதி முனிவர்களுக்கு என்ன பண்றாரு? தட்சிணாமூர்த்தி சொல்றாரு, இது இதோடு இணையுது, ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணையுது. அப்போ மலங்கள் எல்லாம் அழிந்து போச்சு. நம்மளுடைய பேசுறது என்னது? இப்போ மும்மலங்கள் தானே, ஆணவம், கண்மம், மாயை. இல்லைன்னா படிச்சோம்ல, வெவ்விய குணம் பல இதெல்லாம் படிச்சோம்னா அதெல்லாம் மலம் தான். 30 திங்ஸ் அதெல்லாம் போச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? இறைவனிடத்துல தயவாக விடுகிறோம். அதை சொல்றதுக்காக என்ன பண்றாருன்னா, தட்சிணாமூர்த்தியை குறிப்பிடுது. சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியை சின்மயானந்த குருவை. குருன்னா யார் இந்த இடத்துல அப்படின்னா, உபதேசம் பண்ணுறதோ. அப்புறம் குருவுக்கு நிறைய அடையாளம் இருக்கு. பஞ்ச தீட்சை அப்படின்னு சொல்லி, சக்ஷு தீட்சை. என்ன தீட்சை? அப்புறம் ஸ்பரிச தீட்சை, சங்கல்ப தீட்சை. 3 ஆச்சு. சக்ஷு தீட்சை, சங்கல்பம், ஸ்பர்சம், சக்ஷு 3 சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்றேன். மந்திர தீட்சை.
விஷயம் என்னன்னா, குருவுக்கு சிஷ்யனை எப்படி பக்குவப்படுத்தணும்னு தெரியும், யாருக்கு என்ன டேப்லெட் கொடுக்கணும்னு தெரியும். அப்போ மீன் என்ன பண்ணுதான், தன்னுடைய குஞ்சுகளை இந்த முட்டையை என்ன பண்ணுதான், கண்ணால பார்த்தே என்ன பண்ணுவான், குஞ்சு பொறிக்க வைக்கும். மீனோட தன்மை என்ன, கண்ணால பார்த்தே என்ன பண்ணும், இந்த முட்டையை குஞ்சு பொறிக்கும். ஆமை என்ன பண்ணும், நினைச்சுக்கிட்டே இருக்கு. முட்டை எங்க இருக்கும், கரையில இருக்கு. இது ஆமா எங்க போகும், தண்ணிக்குள்ள போய் நினைப்பாலே என்ன பண்ணுது, முட்டையை குஞ்சு பொறிக்கும். கோழி என்ன பண்ணும், ஸ்பரிசத்தினால என்ன பண்ணுது, அடக்காது. இப்போ நான் என்ன சொன்னேன், சக்ஷு, ஸ்பர்சம், சங்கல்பம், இது மூணு, இது ஒவ்வொரு வகையான ட்ரீட்மெண்ட். குரு சிஷ்யனுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. இதில் தாய்மானவருக்கு அவருடைய குரு என்ன குரு தீட்சை கொடுத்துருக்காரு சொல்ல முடியுமா? மந்திர தீட்சை என்ன அப்படின்னா, சும்மா மந்திரம்னா உங்களுக்கு மந்திரம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. குருவனுடைய வாயில எந்த வார்த்தை வந்தாலும் அது மந்திரம் தான். ஆமாம், ரமணரை பார்த்து செத்து தொலைன்னு சொன்னாங்க, அதான் அவருக்கு மந்திரம். உடனே கிளம்பிட்டார். எங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டார். அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் என்ன நிலையில் வந்தீங்க, எதனால் வந்தீங்க? செத்து தொலைன்னு சொன்னாங்க. எது செத்தால் எது தொலையும் அப்படின்னு பார்த்தேன். நான் என்பது செத்தால் ஜீவபோதம் தொலையும் என்று கண்டேன், வந்தேன். எங்கே திருவண்ணாமலையில். அதோட அப்படியே உட்காந்துட்டேன், முடிஞ்சு போச்சு. அப்போ இன்னும் 3 தீட்சை இருக்கு. ஃபஸ்ட்டு 3 சொல்லிட்டேன், மந்திர தீட்சை 4 ஆச்சு. இன்னொரு தீட்சை என்ன, இது நேத்தோட நயனம், திருவடி தீட்சை. இறைவன் தன்னுடைய காலை எடுத்து என்ன பண்றாரு, நம்ம தலைமையிலே வச்சிருக்காரு. எங்க நடந்தது, யாருக்கு நடந்தது சொல்ல முடியும்? மாணிக்க வாசகருக்கு, அபிர்தாசருக்கு நடந்திருக்கு. மாணிக்க வாசகருக்கு திருக்குறள் குருந்தமரணத்தோட உபதேசத்துல சிவன் பாதத்தையே எடுத்து என்ன பண்றாரு, திருவடி தீட்சை முடிஞ்சு. ஒரு உபன்யாசகர் சொன்னாரு, எல்லா தெய்வத்துக்கும் தலை 4, 6, 18, 20 நிறைய இருக்கு. முருகனுக்கு எத்தனை தலை? 6. சிவனுக்கு 5 முகம் இருக்கு. அதோ முகம் இருக்கு, 5 முகம் இருக்கு. பிரம்மாவுக்கு 4, மகாவிஷ்ணுக்கு அது விஸ்வரூப தரிசனத்தில் நிறைய இருக்கு. கற்பனை பண்ணி பார்த்தோம்னா எல்லா தெய்வங்களுக்கும் தலை நிறைய இருக்கு, காலை நிறைய இருக்கு, கை நிறைய இருக்கு, ஆயுதம் நிறைய இருக்கு. ஆனால் எல்லா தெய்வத்துக்கும் காலம் மட்டும் 2 தான் இருக்கு. ஏன்? ஏன்னா தலை 10 இருந்தால் கால் 20 கால் வச்சுக்கலாம்ல. ஒரு மனுஷனுக்கு ஒரு தலைனா 2 கால், 10 தலை அப்படின்னா இப்போ அஷ்டாதச புஜ புவனேஸ்வரின்னு ஒன்று. அஷ்டாதச புஜ புவனேஸ்வரி, 18 கை. 18 கை அப்படின்னா கால் எத்தனை இருக்கும்? 12 கால் இருக்கணும். கை 2 கால் இருக்கணும். ஆனால் 2 கால் தான். முருகனுக்கு 6 தலை இருக்கு, 2 கால் தான் இருக்கு. சொல்ற உபன்யாசங்கிறது இறைவன் பக்தர்களுடைய நலனுக்காக, பக்தர்களுடைய வசதிக்காக நிறைய கால் வச்சுருந்தா எந்த காலை பிடிக்குதுன்னு யோசிப்பான். ஆனால் உனக்கு எத்தனை கால் இருக்கு? 2 கால் இருக்கு. கை எத்தனை இருக்கு? ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் 2 காலம் வைக்கக்கூடாது. 2 காலத்தை நிப்பாட்டிட்டாங்க. ஏன் அப்படின்னா பற்றி பிடிக்க சொல்லிடுவான் பக்தன், நீ 20 கால் வச்சுருக்க, எந்த காலம் பிடிக்கும் போயா அப்படின்னு. கடவுள் என்ன பண்ணிட்டார், அதனால 2 காலோட இது எனக்கு ஒரு உபன்யாசகர் சொன்னார். இதான் சாமி 2 கால் ஏன் வச்சாங்கன்னா, நமக்கு இருக்குது எத்தனை கை? ராமகிருஷ்ணன் அதை விட சுலபமாக சொன்னார். ஒரு கையால் இறைவனை பிடிச்சிருக்கார், இன்னொரு கையால் ரொம்ப கீழே இறங்க மாட்டார். போனால் போதும், ஒரு கை இருக்குல்ல அதனையாவது பிடிக்கிறது. நான் பிடிக்கிற மாதிரி இல்லை, 2த்தையும் நான் எங்கே பிடிப்பேன்? உலகத்தை தான் பிடிப்பேன்னா உன்னை காப்பாற்ற முடியாது. அப்போ நமக்காகவே இறைவன் 2 காலை வச்சிருக்காரு. 2 காலையும் நம்ம சிக்கனை பிடித்தே எங்கெழுந்து வருவது இனி. அப்போ அதனால திருவடி தீட்சையில குரு என்ன பண்றாரு, அவருடைய காலை எடுத்து, அதுவும் ஸ்பரிசம் தான்,
கை வைக்கிறது வேற. ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் தொட்ட உடனே அவர் என்ன பண்றாரு? ஏதோ ஒரு நிலைக்கு போயிடுறாரு. மறுபடியும் எடுத்த உடனே விவேகானந்தர் கேட்கிறார், எனக்கு என்ன வேணும் சொல்லு, சற்றமும் இருந்த நிலையிலே என்னை வைத்து விடுகிறார். அது நடக்காது, நான் சொல்ற வேலையை செய்ய கூட்டி சாவி வச்சுக்கிறேன். சின்ன பசங்களுக்கு மிட்டாயை கொடுத்துட்டு வேற என்ன வேலை கேட்டான், அதே கொடுன்னு கேட்பான். நான் சொல்ற வேலையை செய்யன்னு சொன்னா மிட்டாய்க்காரன் என்ன பண்ணுவான், செய்வான். அதுபோல விவேகானந்தருக்கு நான் சொல்ற வேலையை உலக காரியத்தை செய், கடைசியா உனக்கு இந்த கூட்டு சாவியை தர்றேங்க. அதுபோல மாணிக்க வாசகருக்கு திருவடி தீட்சை கொடுத்தார். சமயக்குறவர்கள் 4 திருவடி தீட்சை பெற்றவர் ஒரு ஒருத்தர் தான். அதுபோல கபீர்தாசருக்கு அவருடைய குரு என்ன பண்றாரு, படியில படுத்திருக்கும் போது அவர் என்ன பண்றாரு, தீட்சையே தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. காலம் இருட்டில் போய் படுத்திருக்காரு. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டே போறாரு. ராமா ராமா காலை வச்சாரு. வச்ச உடனே என்னாச்சு, பிடிச்சிக்கிட்டாரு. எனக்கு மந்திர தீட்சை கொடுத்துட்டாரு, திருவிடு பிடிச்சிட்டாரு. அப்படியாவது நீ நல்லா இருப்போம் அப்படிங்கிறாரு குரு. முடிஞ்சு போச்சு. அந்த குருவுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரா விளங்குகின்றவர் யாருன்னா இந்த சின்மயானந்த குரு. ஏன் அப்படின்னா பேசவே இல்லை. நான் சொன்ன பாருங்க, சக்ஷு தீட்சை கிடையாது, என்ன சங்கல்ப தீட்சை கிடையாது, என்ன அப்புறம் மந்திர தீட்சை கிடையாது, அப்புறம் திருவடி தீட்சை கிடையாது, வேற என்ன ஸ்பர்ச தீட்சை கிடையாது. எல்லா தீட்சைக்கும் அப்பாற்பட்டு மௌனவர் என்ன பண்றாங்க, தட்சிணாமூர்த்தி முருகன்கிட்ட உபதேசம் பெற்றவர் யார், சிவனே பெற்றது. அதனால்தான் என்ன பேர் அப்படின்னா ஞானஸ்கந்த மூர்த்தி, ஞான பண்டிதன். இன்னொரு பேர் இருக்கு தமிழ்ல, சுவாமிநாதன், குருசாமி, சுவாமிக்கே நாதன். சிவனே என்ன பண்றாரு, மடியில் எடுத்து வச்சுக்கிட்டு சொல்லப்பா ஓங்காரத்துக்கு விளக்கத்தை சொல்லி கேட்கிறார், அவரும் சொல்றாரு. அதுபோல பெரிய விஷயத்தை கேட்கும்பொழுது பெரியவர்களும் என்ன பண்றாங்கன்னா கீழே வந்துடுறாங்க, சொல்லுங்க அப்படின்னு. அதுபோல தட்சிணாமூர்த்தி உருவத்திலும் வயதிலும் சிஷ்யா விருத்தக குரு யுவா அப்படி இருக்கும்போது தாய்மானவருக்கு வயசு கம்மியாக இருந்தாலும் கூட இருந்தாலும், தட்சிணாமூர்த்திக்கு வயசு கம்மியாக இருந்தாலும் கூட இருந்தாலுமே ஞானத்தினால் அவர்கள் யாருங்க உயர்ந்தவர்கள். அதனால தான் ஞான சஞ்சீவியன்னு போடுறாரு வார்த்தை. இங்கே என்ன போடுறாருன்னா திவ்ய கூட வேறுவே போடுறாரு. அப்புறம் சின்மயானந்த குருவே, சின்மயம் அது மட்டும் இல்லை, ஆனந்தத்தை சேர்க்கிறார். தட்சிணாமூர்த்தி மூஞ்ச வச்சுக்கிட்டு கண்ணில் தண்ணி அழுதுகிட்டே சொல்றாரா, குனித்த புருவமும் கொம்பை செவ்வாயில் குமிழ் சுழிப்பும் பனித்த சடையும் பால் போல் பவளம் போல் மேனியும் பால் வெந்நீரும் இணைத்த முடைய எடுத்த பொற்பாலமும் காணப்பெற்றால் மனித்த பெருமையும் வேண்டுவது இந்த மதுரை மாநிலத்தை, தமிழ் மாநிலத்தை. அப்படி ஒரு உபதேசம் பண்ணக்கூடியது 5 தீட்சைகளுக்கும் அப்பாற்பட்டு. இதுக்கு என்ன பேர் சொல்றாங்க தெரியுமா, மகா வாக்கிய தீட்சை. என்ன தீட்சை? சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வான். எங்க கேட்டிருக்கீங்க? இங்கே கேட்டிருக்கோம். நீங்க சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வான். போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. பவம் அப்படின்னா பிறவி, அது தொடக்கை அப்படின்னா அந்த தொடர்ச்சி என்ன பண்றது, சொன்னாமல் சொன்னதை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை யார் தட்சிணாமூர்த்தி. இப்போ தட்சிணாமூர்த்தி என்ன சொல்றாரு, சொல்லாமல் சொல்லுகின்றார், ஆனால் நம்ம நினைக்க வேண்டியது நினைக்க வைக்கிறார். என்னது அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, மகாவாக்கியம், பிரஜானம் பிரம்மம், அயமாத்மா பிரம்மம். 4 மகா வாக்கியத்துக்கு சின்முத்திரையில் விளக்கம் வந்தாச்சு, 4 வேதத்துக்கு விளக்கம் வந்தாச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, தட்சிணாமூர்த்தி கையில் என்ன இருக்கு, கையில் சின்முத்திரை, ஒரு பக்கம் ஜபமாலை, இன்னொரு கையில் வேத புஸ்தகம். கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க புஸ்தகம் வச்சுருக்காங்க,
ஆனால் யாரும் படிக்கல, பேசவும் இல்லை, சொல்லவும் இல்லை. ஆனால் பாடம் என்ன அது அநியாயமாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா இதுவும் கிடையாது. அதனால தான் என்ன சொல்கிறது அப்படின்னா, குருவிலே உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர் யாருன்னா குரு தட்சிணாமூர்த்தி. அதனால தான் என்ன சொல்றது, சின்மய சிறகரை விளங்கவர் தட்சிணாமூர்த்தி சின்மயான அப்படிங்கிறத தாய்மாரார் நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்து நமக்கு எல்லா வகையிலையும் இறைவன் என்ன பண்ணுறாரா, நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காரு. நாம் அவரை நம்ம வந்து நினைக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு நாம் நெருங்கி போகிறோம், அந்த அளவுக்கு நம்மை அவர் என்ன பண்ணுறாரு, உயர்த்தி நம்மை அழைத்து செல்கின்றார். அதுதான் பாடல். இன்னொரு தடவை இந்த பாடலை நான் வாசித்து முடிச்சிடுறேன். அவ்வியம் இருக்கலாம் என்கின்ற ஆணவம் அடைந்திட்டிருக்க லோபம் அருளின்மை கூட கலந்துள் இருக்க மேல் ஆசா பிசாச முதலா வெவ்விய குணம் பல இருக்க என் அறிவோடு மெய்யெண்ணி விட்டிருக்க இது இல்லை என்னிலோ பூரணன் எனும் பெயர் நெருக்கில் உரை வேறு உள்ளதோ கப்பு மலமாகின்ற நாகபாசத்தினால் கட்டுண்டு உயிர்கள் மூர்ச்சை கடிதகல வலிய வரும் ஞான சஞ்சீவியே கவியான பூமி நடுவுள் செவ்விதின் வளர்ந்தோங்கு திவ்ய குணமேறுவே சித்தாந்தமன்றி முதலே